வணக்கம். உங்க பேருங்க? வணக்கங்க. தருமபுரி மாவட்டம் கல்பாடி கிராமத்தில் குப்பம்பருத்தி. அது கொத்தமல்லி தெளிக்கும் போது வந்து கலந்து ஒன்றா தெளிச்சு விட்டுறது. கொத்தமல்லி பிடுங்கினோன்னா வடி சின்ன சின்னதாக இருக்கும். கொத்தமல்லி பிடுங்கி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பெருசாக வரும். வந்து நல்லா வந்து மழை கால வெயில் காலத்துலேயும் நல்லா வந்து துணி வச்சு காப்பு பிடிக்கும். எந்த ஒரு மருந்துக்கு வந்து எதுவுமே கொடுக்க தேவையில்லை. அப்படியே வெடியாக கிள்ளிட்டு வந்து வீட்டில் எடுத்து அப்படியே போடுவோம். எந்த ஒரு மருந்துக்கு எந்த கலைகளும் எதுவுமே தேவையில்லை. எந்த பூச்சி கீச்சி ஒரு சின்ன பூச்சி மட்டும் இருக்கும், அது பெருசா இருக்காது. ஆனால் நல்ல மகசூல் வரும். எந்த ஒரு செலவுமே கிடையாது. ஃபர்ஸ்ட்ல உழவு வெட்டி இது பண்ணி போட்டு களை வெட்டிட்டுன்னு வச்சுங்களேன், களைகள் வந்து எடுக்கணும். எந்த ஒரு இதுவும் தேவையில்ல, மருந்து களைகள் எதுவுமே தேவையில்ல. ஆனா ரேட்டு அன்னைய ரேட்டு கம்மி ரேட்டு, இன்னைக்கு ரேட்டு என்ன ரேட்டுன்னு தெரியல. களை மட்டும் எடுப்பீங்க? ஆமா, களை மட்டும் எடுப்போம். எந்த ஒரு களை எந்த மாசம் விதைப்பீங்க? கொத்தமல்லி வந்து கார்த்திகை மாசத்துக்கு அந்த புரட்டாசி மாசம் தெளிக்கிறது. வந்து விதை வந்து இந்த மில்லை தான் வாங்குறது. பருத்தி மில்லை தான் வாங்கிட்டு போயிட்டு அதை தனியா பிரிக்கிறதுக்கு வந்து தண்ணி தெளிச்சு சாண தண்ணி தெளிச்சு ஊற்றினோம்னா அந்த கொட்டை தனித்தனி அதை வந்துடும். ஒரு ஏக்கருக்கு கணக்கு பண்ணி தெளிக்கணும். தெளிச்சோம்னாக்கா நல்ல மகசூல். ஆமா ஆமா, ஊன்றது கிடையாது, தெளிச்சு தான் விடுறது. எத்தனை மாசம் வரை அது காப்பு வரும்? அது காப்பு வரதுக்கு 3-4 மாசம் ஆயிரும். கொத்தமல்லி பிடுங்கும் போதே சின்னதா தான் இருக்கும். உங்களுக்கு கொத்தமல்லி பிடுங்கினதான் அது வந்து அந்த வேர்லாம் கீழே போயிடும். உங்களுக்கு வேர் வந்து நல்லா கீழே போடும். அடியோத்தை வச்சு உங்களுக்கு காய்க்கும். பெருசா மழை தேவையில்லை. கொத்தமல்லியே எடுத்துருவீங்க? ஆமா. அதுக்கப்புறம் மேல வந்து பருத்தி. ஆமா, பருத்தி எடுப்போம். எந்த ஒரு செலவும் எதுவுமே கிடையாது. அது வந்து குழந்தையோட இருக்கலாம். அது வந்து நீங்க பருத்தியும் எடுக்கலாம், குழந்தைய தூக்கி எல்லாமே சேர்த்து எடுத்துக்குவாங்க. நல்ல மனுஷன். கொட்டை வந்து ரேட்டு 70-80 ரூபா கொட்டை. நாட்டு கொட்டை வந்து அதுக்கு வந்து மாட்டுக்கு வந்து சத்துள்ளது. இப்போ இந்த ஹைபிரிட் பருத்திலாம் வந்து அதெல்லாம் செட் ஆகாது. இது நாட்டு கொட்டை வந்து மாட்டுக்கு நல்லா தீவனம் வந்து சத்தான இது. கிலோ 70-80 ரூபா போகும். இந்த இது கொட்டையை வந்து 40 ரூபா 60 ரூபாங்கிறாங்க. அது 70-80 ரூபா கிலோ. 70-80 ரூபா போகும் அந்த கொட்டை. பஞ்சு கம்மியா தான் போகும். ஏன் காட்டன் பருத்தி, அது வந்து காட்டன் பருத்தி தான் உங்களுக்கு. இப்ப குப்பம்பருத்தி எல்லாம் பயிர் பண்றீங்களா? இப்ப பண்றது இல்லை. ஆனா மறுபடியும் பண்ண ஒரு ஆசை. இப்ப பண்றது இல்லை. அது எங்க அப்பா காலத்தாங்க பண்ண. இப்ப கூட எங்க அப்பா இருக்கவே போட்டோம். அது எங்களுக்கு சரியா இது பண்ண தெரியல. இருந்தாலும் இனிமேல் குப்பம்பருத்தி எல்லாம் போடலான்னு ஒரு இதா இருக்கும். செலவு கிடையாது உங்களுக்கு. மருந்து இருந்தா அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. அடிவத்தை வச்சு அது வந்து நல்லா காய்க்கும். உங்க பேருங்க? என் பேர் பாலு, கல்பாடி. ஆமா. ரொம்ப நன்றி.